Next topic is we can study about force. Already you know that previous class you studied about force. Force is an external effort in the form of push or pull which produces or tries to produce motion of a static body, stops or tries to stop a moving body, changes or tries to change the direction of motion of a moving body. For example, our door in our house, we can push the door open or close, we can push or pull like that. So this is the force. So produces or tries to produce the motion of a static body. Static body means rest body. Body means object. ஸோ ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்குன்னா அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கிறதுக்கு அதுக்கு தேவை ஃபோர்ஸ். அதை நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லை புல் பண்ணுறோம். அது டோராக இருக்கலாம், இல்லை பீரோவாக இருக்கலாம், டேபிளாக இருக்கலாம், சேராக இருக்கலாம். செகண்ட் ஒன்று ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடினா கார், பஸ் அப்படி இருக்குன்னா கார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுனாலும் அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ஃபோர்ஸ் கொடுக்கணும். We can stop the car or bus also, we can apply the force. So third one is changes or tries to change the direction of motion of your body. The moving body means car, bike, எது வேணாலும் இருக்கலாம். அதோட direction change பண்ணணுனாலும் we can apply the force. So this is the force. Force has both magnitude and direction. So it is a vector quantity. So next we can study about types of force. Based on the direction in which the forces act, they can be classified into two types as like parallel forces and another one is unlike parallel forces. So like parallel forces means two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. ஒரு பாக்ஸை டூ ஆர் மோர் பர்சன்ஸ் எல்லாருமே ஒரே சைடு நம்ம புஷ் பண்ணுறோம். டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ், அதான் ரெண்டு பர்சன் புஷ் பண்ணாங்கன்னா டூ பர்சன்ஸ், அதான் டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன். ஒரே சேம் டைரக்ஷனில் புஷ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை புல் பண்ணி புஷ்ஷை ஆர் புல்லிங் பண்ணி மூவ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் லைக் parallel forces. Unlike parallel forces mean two or more equal forces or unequal forces acting along the opposite direction parallel to each other. Opposite direction இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஒரு சைடு ஒரு பர்சன் புல் பண்ணி இழுக்கிறாங்க, புஷ்ஷிங் ஆர் புல்லிங் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. ஒரு பாக்ஸை ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க, ஒரு சைடு ஒருத்தரும் இன்னொரு சைடும். ஸோ டூ ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங். அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அன்லைக் parallel force. ஸோ த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் கிவன் த டேபிள் 1.1 இருக்குது. அந்த டேபிளில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் we can study about resultant force. Resultant force means when several forces acting simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force, which is termed as resultant force. It is equal to vector sum adding the magnitude of the forces which their direction of all forces. So several forces ஒரே டைமில் நிறைய ஒரே பாடியில் நிறைய ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்ட் பை அதை சிங்கிள் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு பொருளில் நிறைய ஒரு பொருளை இழுக்கிறதுக்கோ இல்லை தள்ளுறதுக்கோ நிறைய ஃபோர்ஸ் கொடுக்குறது. பட் ஆனால் அந்த ஃபோர்ஸை சிங்கிள் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லைக் parallel forces, லைக் parallel forcesக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குது. சேம் டைரக்ஷன். ஸோ முன்னாடி ஒருத்தர் இழுக்கிறாரு, பின்னாடி அதே பாக்ஸை புஷ் பண்ணுறாரு. இதுதான் லைக் parallel forces, சேம் சைடு. தென் அன்லைக் parallel forcesனால் டூ ஆப்போசிட் டைரக்ஷன். ஒரு கயிறை ரெண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. நான் புக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு பொருளை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அன்லைக் parallel forces. டக் ஆஃப் வார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். parallel forces are acting in the same direction. parallel forces தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஒரே சைடு ரெண்டு மூணு பேர் ஒரு பாக்ஸை புஷ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அனதர் ஒன் இஸ் parallel unequal forces acting on the opposite direction. ஒரு பாக்ஸை ரெண்டு சைடுமே புஷ் பண்ணுறது, அதுதான் unlike parallel forces. These and all we called as resultant forces.
then parallel equal forces are acting on the opposite direction in the same line of action. ஸோ இதுவும் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் if the resultant force of all the forces acting on the body is equal to 0, அப்போ வந்து எந்த இடத்துலையும் அது வந்து மூவ் ஆகாது அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால, then the body will be equilibrium. சேமாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால such force are called balanced force. அதை வந்து நம்ம balanced forceன்னு கொடுக்கும். If the resultant force is not equal to 0, then it causes motion of the body due to unbalanced force. Unbalanced forceனால் இங்கே கொடுத்துருக்கு பார் சென்டரில் இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் ஆஃப் லீவர் இதை வந்து புல் பண்ணி தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, இதான் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். மூவ் ஆகுது. ட்ராவிங் வாட்டர் ஃப்ரம் எ வெல். ஸோ நம்ம வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃபோர்ஸ். Force applied with a crowbar forces on a weight balance. This is the example. A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force is magnitude, but opposite in the direction. Such force is called as equilibriant. So then another one is rotating effect of force. Rotating effect of force means, for example, our home door or window. Have you observed the position of the handle in a door? It is always placed at the edge of the door and not at the some other place. Why? ஸோ ஒரே இடத்துல வந்து அது இல்லை, ஆனால் அது வந்து ஒரு ஆங்கிள் பொசிஷனில். ஹாவ் யூ ட்ரை டு புஷ் அ டோர் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் க்ளோசர் டு த ஹிங்ஸ் ஆர் த ஃபிக்ஸ்டு எட்ஜ்? வாட் டு யூ அப்சர்வ்? நீங்கள் வந்து உங்கள் வீட்டு டோரை பார்த்துருக்கலாம், அது வந்து ஒரு பொசிஷனில் இருக்காது. அது வந்து நீங்கள் அந்த பிக்சரில் ஆக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன், அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். The door can be easily opened or closed when you apply the force at a point far away from a fixed edge. ஒரு ஃபிக்ஸ்டு எட்ஜில் தான் அது நிற்கும். அதை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணியோ இல்லை புல் பண்ணியோ தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும் இல்லை ஓப்பன் பண்ணணும். In this case, the effect of force you apply is to turn the door about fixed edge. This turning effect of applied force is more when the distance between a fixed edge and the point application of force is more. So this is the picture you can see and understand, and you do in our day-to-day our life. In every home is there in a door. You can understand the concept of rotating effect of force. So the axis of the fixed edge about which door is rotated called as the axis of rotation. Fix one end of the rod to the floor, wall. Apply a force at the other end tangentially. This is the rotating effect of force.